செய்திகள். தஞ்சாவூரில் 1194 கோடியிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தை பராமரிக்க கூடுதல் மானியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தை ஜூன் 21ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் புதிய விரிவான மினி பேருந்து திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஜூலை 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தஞ்சையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவிலில் 500 ரூபாய் கட்டணத்தில் பிரேக் தரிசனம் செய்யும் திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பக்தர்கள் வருகின்ற 29ஆம் தேதி வரை தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 29.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 74,440 ரூபாயாகவும், 1 கிராம் 22 கேரட் 9,305 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தஞ்சாவூரில் உள்ள முதல்வர் மருந்தகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் வரவேற்கத்தக்கது என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக கல்லணையிலிருந்து தண்ணீரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக சைப்ரஸ், கனடா, குரோஷியா ஆகிய 3 நாட்களுக்கு சென்றுள்ளார். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி ஆகிய 6 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இன்றும் வருகின்ற 18ஆம் தேதியும் சென்னை, திருவண்ணாமலை இடையே மெமு ரயில் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதலுக்கு அமெரிக்கா பொறுப்பல்ல என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் முதல் சென்னை அண்ணா நகரில் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எண் 171ஐ பயன்பாட்டில் இருந்து நீக்க ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீரானது முக்கொம்பு அணைக்கு சனிக்கிழமை வந்து சேர்ந்தது. முதல் முறையாக நாமக்கலில் இருந்து அமெரிக்காவிற்கு 1 கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்களின் உடல் DNA சோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக காவல்துறை ஆயுதப்படை SP அருண் அவர்கள் திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். 2 மாத மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் பாம்பன் மண்டபம் மீனவர்களுக்கு பலத்த காற்று எச்சரிக்கையால் கடலுக்கு செல்ல திடீரென்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தற்போது வரை இயல்பை விட 9% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. TNPSC குரூப் 1A முதல்நிலை தேர்வு முடிவு 2 மாதத்தில் வெளியிடப்படும் என்று TNPSC தலைவர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1329 கனஅடியில் இருந்து இன்று காலை வினாடிக்கு 5577 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலம், திருப்பத்தூர் இடையே தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் விரிவாக்கப் பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் தமிழக மருத்துவ கட்டமைப்பு மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் தமிழகத்தில் திருநெல்வேலியை சேர்ந்த மாணவர் சூரிய நாராயணன் அவர்கள் மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அகமதாபாத் விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்க உள்ளதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. நீட் தேர்வில் 76,181 தமிழக மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். வானிலை எச்சரிக்கையின் காரணமாக கடலூர் துறைமுகம் மீனவர்கள் 2 நாட்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.
இளங்கலை நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வுகள் முகமை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் மகேஷ்குமார் என்னும் ராஜஸ்தான் மாணவர் முதலிடம் பிடித்துள்ளார். அனைவரும் எழுத்தறிவு பெறும் திட்டத்தில் தமிழ்நாட்டில் பயின்ற 5 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல் சீற்றம் காரணமாக நாகை இலங்கை இடையே இயக்கப்படும் கப்பல் சேவை வருகின்ற 18ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட 18 மசோதாக்களில் 15 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை மாணவர் சேர்க்கையில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நேற்று நிறைவடைந்தது. தொடர் மழையின் காரணமாக குற்றால அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்களின் குடும்பத்தினரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். 2025-26 கல்வியாண்டிற்கான நாள்காட்டியை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டு சிறையுடன் 5 லட்சம் அபராதம் விதிக்கும் மசோதாவிற்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 25 இடங்களில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் விரைவில் திறக்கப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 10,000 கனஅடியிலிருந்து 6,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களின் தலைமையில் வருகின்ற ஜூன் 23, 24 ஆகிய 2 நாட்கள் பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் குடிமைப் பணி தேர்விற்கான பயிற்சி வகுப்பு வருகின்ற 18ஆம் தேதி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று கொளத்தூரில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். 120 நாட்களுக்கு 5184 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் சென்னையில் அச்சக பணியாளர்களுக்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளை நேரில் பார்வையிட்டனர். திருச்சி பழைய விமான நிலையத்தை நட்சத்திர ஹோட்டல் வணிக வளாகமாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவ கழிவு கொட்டுபவர் மீது குண்டாஸ் போடும் சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 321 சத்துணவு சமையல் உதவியாளர் பணிக்கான நேர்காணல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.